அஸ்ஸலாம் வலைக்கும் உறவுகளே, நான் உங்கள் தாஜ். வெல்கம் டு மிலாஸ் ரெசிபி. இன்றைக்கி மிலாஸ் ரெசிப்பியில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி அரிசி 250 கிராம், போன்லெஸ் சிக்கன் 250 கிராம், தேவையான அளவு ஆயில், சோயா சாஸ் 1/4 டீஸ்பூன், கிரீன் சில்லி சாஸ் 1 டீஸ்பூன், முட்டை 1, வெங்காயம் 1, குடமிளகாய் 1, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ சிக்கனை மசாலாலாம் போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இப்போ முட்டையை எடுத்து அதில் உள்ள எல்லோ கருவை மட்டும்தான் சேர்க்கணும். ஒயிட்டு அப்புறம் சேர்க்கறதுக்கு சொல்கிறேன் எதில் சேர்க்கணுன்ட்டு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தேவையான அளவு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் சோயா சாஸும் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் பெப்பர் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு, தண்ணி கொதித்ததும் நம்ம ஊற வச்ச அரிசியை அதில் போட்டு வேக வச்சிடலாம். ரொம்ப நல்லா வெந்துடக்கூடாது, ஓவர் குக்கவும் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸை மறுபடியும் நம்ம இதில் போட்டு சமைக்க போகிறோம். அதனால் ஒரு 3/4 பதம் வந்ததும் வடிச்சிடலாம். இப்போ வெந்துடுச்சு, ஒரு 3/4 பதம் வந்துடுச்சு. நம்ம வடிச்சிடலாம். வடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா கொதித்ததும் ஒரு 15 நிமிஷம் ஊறின சிக்கனை நல்லா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாகவே வரும். நல்லா ஃப்ரை பண்ணி ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுத்துக்கலாம். நிறைய எண்ணெய் விட்டு பொரிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாகவே எண்ணெயை விட்டு பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சிடலாம். இரும்பு கடாயில் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூனு ஆயில் விட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட விட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூனு. என்னுடைய சில்லி சாஸ் ரொம்ப காரமானது, அதனால் 1 டீஸ்பூனே போட்டுக்கிறேன். கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் சோயா சாஸும் சேர்த்துக்கிட்டோம். இப்போ டொமேட்டோ சாஸையும் சேர்த்துடலாம். இப்போ எல்லா சாஸும் நல்லா மிக்ஸ் ஆகுது. எடுத்து வச்சுருந்த ஒயிட் கருவை, வெள்ளை கருவை எடுத்து அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ குடமிளகாய் பாதியை போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போது கொஞ்சம் காரம் வேணும்னா மிளகாய் பொடி போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன். நீங்கள் காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ பொரித்து வச்ச சிக்கனில் பாதியை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மீதம் உள்ள குடமிளகாய் போட்டுக்கலாம்.
வடித்து வச்சிருந்த சாதத்தை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சட்டுன்னு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. என்ன உறவுகளே, இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.